ஹரே கிருஷ்ணா. நேத்திக்கு நம்ம பார்த்தோம் எப்படி அந்த கிருஷ்ண பலராமரோட இருக்கிற அந்த கோப பசங்கள்லாம் பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னது கேட்டு அந்த பிராமணர்கள் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் பசிக்கிறது எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்க அவ இவளை கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை பண்ணிட்டு இருக்கா. அவளை கிருஷ்ணர்கிட்டயே பலராமர்கிட்டயே சொல்லும். கிருஷ்ண பலராமர் சொல்ல, பரவாயில்ல, நீங்க அந்த பிராமணர்களுடைய மனைவிகள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ஒரு ஒரு டவுட்டா தான் இருக்கு. இந்த சென்ஸ், அதாவது அந்த அந்த பெண்கள்லாம் ரொம்ப அவ கணவர் சொல்றபடி கேட்டு நடக்கிறவா, ரொம்ப சேஸ்ட் லேடிஸ், அதாவது ரொம்ப கருப்பு கரசிகள். அதனால அங்க யஜ்யம் நடக்கிறது, அதுக்காக வேண்டி அவ நைவேத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டா அவ கொடுப்பாளா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்தாலும் கிருஷ்ணர் ஒண்ணு சொல்றார் அப்படின்னா அத உடனே அவ செஞ்சிருவா. அதனால அவ அதுக்கு கிருஷ்ணர் எதிரெல்லாம் பேசல. இப்படி அபாலும் தரலன்னா என்ன பண்றது அப்படின்னு. இருந்தாலும் அவ சொன்னாலே சொல்லிட்டு போறா. அங்க போய் அங்க உள்ள போக போக அவளுக்கு ஒரே வாசனையா இருக்கு. எல்லாம் அங்க நிறைய சாமான்லாம் இருக்கு. லட்டு, முறுக்கு, ஜிலேபி, நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா, பாயசங்கள்லாம் பண்ணிருக்கா. இவாளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா அவ மூலமா அவ அங்க போன உடனே அந்த சலசலப்பு கேட்டு அந்த பெண்கள்லாம் பாக்குறா, அந்த யஜ்ய பத்னிஸ்லாம். என்ன நீ எதுக்கு வந்திருக்க, நீங்கெல்லாம் யார் குழந்தைகள்லாம் அப்படின்ன உடனே, இந்த மாதிரி நாங்க இங்க கிருஷ்ண பலராமரோட சேர்ந்து இங்க மாடு மேய்க்கிறதுக்காக வந்தோம். எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது நீங்க தரையில சாப்பிடுறதுக்கு, இங்க ஹோமங்கள்லாம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வந்தோம் அப்படின்னோடனே அவ சொல்றா, அதுக்கு என்ன குழந்தைகளா, நீ அது கிருஷ்ணரோட சகாக்கள்னா என்ன கேட்கவும் வேணுமா, அவ்வளோ அழகா இருக்கா அந்த குழந்தைகள் எல்லாம், பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அவளுக்கு. அவ சொல்றா, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க, இதோ இப்போ ஆயிடும் பூர்ணாவதி, அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணவன உங்களுக்கு பிரசாதத்தை தரேன்னு உடனே, ஐயோ இல்ல இல்ல, எங்களுக்கு இப்பயே வேணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்க சீக்கிரமே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அந்த மாடெல்லாம் எடுத்துன்னு திருப்பி அவ்வளவு தூரம் விருந்தாவனத்துக்கு போனோம் இல்லையா, அதனால எங்களால ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாது, தவிர ரொம்ப பசிக்கிறது அப்படின்னோடனே, நைவேத்தியம் பண்ணாம எப்படிப்பா கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அவளுக்கு மனசு இழகிறது. அதுக்கு மேல அந்த குழந்தைகள் ஒரு பிரம்மாஸ்திரத்தை விடுறது என்ன அப்படின்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்கா. அவ அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கா. அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அவளால வர முடியல, அதனாலதான் எங்களை அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு உடனே, கிருஷ்ணரும் பலராமரும் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை அந்த யஜ்ய பத்னிகள் காதுல விழுந்த உடனே அவளுக்கு அதுக்கு மேல எதுவுமே தோணல. அப்படியே நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் நம்மள வெய்வாளே திட்டுவாளே, இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே தோணல. அப்படியே அவ அதுக்கு என்ன எடுத்துன்னு போங்கோளே அப்படின்னுட்டு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. கூட கூடையா எல்லாம் கொடுக்குறா. இவ கொஞ்சம் கிடைக்கும்னு நினைச்சு வந்தவாளுக்கு நிறைய நிறைய ஒரு பெரிய ஃபீஸ்டே கிடைச்சுட்டு இருக்கவங்க அவ எடுத்துட்டு வரா. அப்போ அந்த பெண்களுக்கு ஒரு ஆசை வருது, அடாடா கொஞ்ச தூரத்துல கிருஷ்ணரோட பலராமர் இருக்காங்கிறாளே, போய் பார்த்துட்டு வந்துடலாமே ஒரு எட்டு அப்படின்னுட்டு சரி நீங்க முன்னாடி போங்க, நாங்களும் வரோம் அப்படிங்கிறா. ஆனா மனசுக்குள்ள ஐயோ நம்ம இங்க எங்கேயோ முடிஞ்சிருச்சுன்னா நம்மள இந்த நம்ம கணவர்களா தேடுவாளே, நம்ம இது அரேஞ்ச் பண்ணணுமே அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அதையும் மீறி கிருஷ்ணரும் பலராமரும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவளை கட்டி போட்டு இழுக்கிறாப்புல ஆறுது. அப்ப அவ இவ போறா. அந்த யஜ்யசாலையை தாண்டிதான் போயின்னு இருக்கா. அவ கணவர்கள் பார்த்தாலும் பார்த்திருப்பா, பார்த்தா கோச்சுப்பாளே, இதெல்லாம் இல்ல. அவ பாட்டுக்கு அப்படி போறா. போனா அவ தூரத்துல இருந்து பாக்குறா, அங்க ஒரு தூரத்துல மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கருத்த மேகங்களுக்கு குவியலுக்கு நடுவுல ஒரு நீல கலர்ல ஒரு மின்னல் கீற்று அப்படி உட்காந்துட்டு பளிச்சு பளிச்சு பிரகாசமா இருக்கிறாப்புல அவளுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போற அந்த அழகை அதை அப்படியே அனுபவிச்சுட்டு அடி போகும்போது அங்க பூக்கள்லாம் அவளுடைய உடம்புல எல்லா இடத்துலயும் அங்க படுறது. பூக்கள் எங்கேருந்துடா வந்தது அப்படின்னா, பிருந்தாவனத்துல எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோடைய ஜென்ம சாபல்யம், அதாவது ஒரு மரத்துடைய சிறப்பான டைம் என்ன, பழம் கொடுக்கறது.
பூச்சி கொடியுடைய சிறப்பான டைம் என்ன, பூ கொடுக்கறது. அந்த மாதிரி டயத்துல அது எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணுமா, பழமரங்கள்லாம் சாஞ்சி நிற்குமா, பூவெல்லாம் வந்து பகவான் கையை எட்டுற மாதிரி பெருக்கிறாப்புல இருக்குமா. அதே மாதிரி தாமரையும் அவர் எங்கெல்லாம் யமுனையில போறாரோ அந்த பக்கம் திரும்பி அவர்கிட்ட நிற்குமா. ஏன்னா பகவான் எடுக்க மாட்டாரா, கிருஷ்ணன் எடுக்க மாட்டானா, நம்மள வச்சுக்க மாட்டானா அப்படின்னுட்டு. மயிலெல்லாம் வந்து சுத்தி நின்றுட்டு டான்ஸ் ஆடும், ஆடி ஆடி அதோட சிறகு போட்டானா கிருஷ்ணன் எடுத்து வச்சுக்க மாட்டானா இன்னைக்கு நம்மள அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அதாவது பூவெல்லாம் நினைக்குமா, நம்மள வந்து கிருஷ்ணன் பிரிச்சு வச்சுட்டாலும் சரி, இந்த கோபிகைகள்லாம் பிரிச்சு மாலையா போட்டாலும் சரி, அப்படி ஒண்ணும் இல்லைன்னா நம்ம காஞ்சி கீழே விழுந்தா கூட கார்பெட் மாதிரி அங்க பிருந்தாவனத்துல ஆனா அதுக்கு மேல பகவான் கிருஷ்ணன் பலராமன் நடந்து போனா கூட போருமே, நம்ம ஜென்மம் வந்து நமக்கு ஒரு முக்தி கிடைச்சிருமே அப்படிங்கிற ஆசையில எல்லாம் வந்து அப்படி கீழே விழுந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அதனால இந்த பூவெல்லாம் வந்து தாழ்ந்து இருக்கு இல்லையா, அதனால இந்த பெண்கள்லாம் போகும்போது அவளுடைய காதுல வந்து படுறதா. காதுல இந்த பூ பட்டோன்னு அப்படியே அவளுக்கு சிலுக்கிறது உடம்பெல்லாம். இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இது என்னடா புது ஆனந்தமா இருக்கேன்னு அவ நினைக்க, அங்க குட்டி குட்டியா வந்து அந்த மகிழம்பூவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உதிர ஆரம்பிச்சு அவ கழுத்துல எல்லா இடத்துலயும் வந்து ஒட்டின்னு இருக்கா. அது எப்படின்னா ஒரு மாலை போட்டாப்புல இருக்கா. அப்போ அவ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி அழகா பார்த்துட்டு இந்த பேரானந்தத்தை அனுபவிச்சுட்டு போறான்னா, இது என்னன்னு ஆச்சாரியர்கள் சொல்றன்னா, ஒரு கருமேக கூட்டம்னு சொன்னார் இல்லையா, அது ஒண்ணு இல்ல, அது வந்து பகவான் கண்ணன் வந்து அவளோட கண்மையா போய் உக்காந்து விடுறா. ஏன் அப்படின்னா இந்த பெண்கள்லாம், இந்த பிராமணர்கள் மனைவிகள்லாம் கோபிகைகளுக்கு குறைந்தவர்கள் இல்ல. கோபிகைகளுக்கு அவர் எப்படி ஒரு மாதுரிய ரசத்துல சந்தோஷத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இவாளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் பகவான் வந்து அப்படி அவ கண்ணை வந்து போய் நேரடியா தொட முடியாது இல்லையா, ஏன்னா அவர் வந்து மரியாதையை பாலிக்கிறார் பகவான். ஏதாவது நம்ம வந்து இடையர்கள், அவ பிராமணா, அதனால நம்ம வந்து நேரடியா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ரசத்துடைய சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னுட்டு நமக்கு அதுக்கு இது இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு அவர் என்ன பண்றாரா, கண்மையா போய் அவ கண்ணோட உறவாடுறான். அந்த பூக்களா பகவானே மாறிடுறான் வந்து, மாறி கிருஷ்ணனே வந்து அந்த பூவா வந்து அவ காதுல வந்து விழற, அவ பூவா வந்து அவ கழுத்துல வந்து கட்டிக்கிற மாதிரி விழறான். இப்படி எல்லாம் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு இங்க பகவான். அவளும் அதை அனுபவிச்சுட்டு அங்க வரா, வந்து கிருஷ்ணனையும் பலராமரையும் பாக்குற. இங்க வந்து ஹோமம் முடிஞ்சு போயிடுத்து, பூர்ணாகுதி நடக்க போறது. இவாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பிராமணர்களா மனைவிகள்லாம் வந்து அங்க ஹோமம் முடியறதுன்னு தெரிஞ்சாலே அவ டக்குன்னு லைனா வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருவா. இன்னும் நைவேத்தியம் வரலையே அப்படின்னுட்டு அவளா பார்த்துட்டு இருக்கா. மேல என்ன ஆறுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே.